ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட வந்திருக்கேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது சவ் சவ் பக்கோடா. நார்மலாகவே இந்த சவ் சவ்வில் கூட்டு, பொரியல், அவியல், குழம்பு இப்படி தான் வச்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் வித்தியாசமாக இந்த பக்கோடா செம்ம டேஸ்ட்டாக, அட் தி சேம் டைம் ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சவ் சவ் சாப்பிட பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுக்குறப்போ கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை இன்றைக்கி நாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 சவ் சவ் எடுத்திருக்கேன். இதோட தோலையெல்லாம் நீக்கிட்டு இதை இப்படி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி துருவி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெங்காயமும் சேர்த்திக்கலாம். இந்த மாவு ஐட்டம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்திருக்கோம். ஸோ இந்த மாவு ஐட்டங்களை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நாம் தண்ணி எதுவும் சேர்த்திக்க போகிறதில்ல. இப்போ துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த சவ் சவ்வை பார்க்கலாம். இந்த சவ் சவ்லையே நம்மளுக்கு ஈரப்பதமாக தண்ணியாகவே தான் இருக்கும். ஸோ இதை நாம் போண்டா பதத்தில் பிசைகிறப்போ இது கூட நாம் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாகவே இந்த சவ் சவ் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதோட ஈரத்திலேயே நாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா சவ் சவ்வையும் இது கூட சேர்த்திக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தண்ணியவே நாம் இதில் சேர்த்து ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த காயோடு சேர்த்து இந்த மாவை ஃபுல்லாகவே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு போண்டா பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய பக்கோடா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த பதத்தில் தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்மளுடைய பேட்டரும் ரெடி. அட் தி சேம் டைம் ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் மிதமான ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஹீட்டானால் கருகிடும். இப்போது இந்த பேட்டரை நாம் போண்டா போல் இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக பக்கோடா ஷேப்லேயும் எடுத்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக எடுத்து ஆயிலில் விட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஆயில் மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சவ் சவ்வோட இந்த கடலை மாவு, அரிசி மாவும் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே நல்லா வெந்து வரும். ஸோ இதை கருக விடாமல் அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிற மாவு ஐட்டம் எல்லாம் நல்லா இந்த காயோட வெந்து வரணும். அட் தி சேம் டைம் இது கலரும் சேஞ்ச் ஆகாமல் கருக விடாமல் அப்படியே பரட்டி போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது இதே போல் அடுத்த பேட்சையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு தடவை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது போல் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது அரிசி மாவு சேர்த்ததுனால மேலே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சவ் சவ்வில் செஞ்ச பக்கோடா அப்படின்னு சொன்னால் யாரையும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும்.
நார்மலாகவே எல்லாருமே பக்கோடா சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இந்த சவ் சவ்வில் செஞ்ச பக்கோடா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை எடுத்து நாம் பொரிச்சு வச்சுருந்த அந்த பக்கோடா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான ஒரு சவ் சவ் பக்கோடா இப்போது சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கப் டீ வச்சு சாப்பிட்றப்போ ஈவினிங் ஸ்நாக் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக சவ் சவ் பிடிக்காதவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான உணவாக இருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த சவ் சவ் பக்கோடா விரும்பி சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த சவ் சவ்வில் யூஸ்வலாக கூட்டு, பொரியல், அவியல், குழம்பு இப்படி செஞ்சதையே செஞ்சு போர் அடிக்காமல் வித்தியாசமான இந்த சவ் சவ் பக்கோடாவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட கிரெடிட்ஸை வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நான் எந்த வீடியோ அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching.